So advanced structural design, right? So up to now we have completed in learning outcome one, no issue, right? It's regarding bin loading, that's fine. And in learning outcome two, there are three major components: bending, shear, and deflection. Okay, to calculate the bending and shear of indeterminate structure, um, we have studied two methods. One is slope deflection method, other one is called moment distribution method. And to calculate the deflection, um, we have gone through moment area method deflection. Okay, bending and shear calculation is slope deflection and moment distribution method. Deflection calculation is moment area method. So learning from two level in the major, this is the major area. So the major area kind of அவ்வளவு சிலபஸும் வந்து கவர் பண்ணியாச்சு. Have uploaded the videos. Okay, there's a other part called structural connections. ஸோ ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, வெல் கனெக்ஷன், போல் கனெக்ஷன் என்ன அப்படியான விஷயங்கள், ரைட்? தட்ஸ் அ நோட் செக்ஷன். தேர் ஆர் நோ calculation in that structural connection, but these three major parts include lot of calculations in law 3, right? Okay, when we move into the LO3, design of complex column and pile foundation, right, based on the calculation. Okay, so this is all about column and pile foundation. So already நான் pile foundation column notes upload பண்ணியிருந்தேன், but considering your review நான் வந்து இந்த voice note வந்து upload பண்ணுறேன். Column design and pile foundations, right? Axial capacity of columns and pile foundation. So today we'll discuss about carrying capacity of columns. So ஒரு கோலத்தின் வந்து பக்லிங் ஃபெயிலியரை வச்சுக்கொண்டு எப்படி இந்த கேரியிங் கெப்பாசிட்டி, ஒரு கோலத்தின் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுன்றது. ஓகே கொலம்னு சொன்னால் என்னது? கொலம் பண்ணுறது ஒரு வெர்டிக்கல் எலிமெண்ட்ஸ், ஒரு பில்டிங் ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ஒரு வெர்டிக்கல் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கால் கொலம். ஹொரிசாண்டலாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பீம். ஸோ கொலம் வந்து நார்மலாக லோட், ஒரு பில்டிங்குக்கான லோட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஸ்லெப்பில் அதுகளில் இருக்கிற லோட்ஸ் வந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பீமில் இருந்து குளத்திலிருந்து ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ அந்த வெர்டிக்கல் எலிமெண்ட், அந்த கொலம் வந்து வெரி கிரிட்டிக்கல். ஸோ லோடு வந்து கேரி பண்ணியல முடியலைன்னு சொன்னால் தட் கொலம் வில் ஃபெயில். இந்த ஃபெயிலியர் ஆகிற மோட்டுக்கு பேர் வந்து தட் இஸ் கால் பக்லிங் ஆஃப் கொலம். பக்லிங் மீன்ஸ் வளைகிறது. ஒரு சைக்கிள் கம்பியை பிடிச்சி ரெண்டு பக்கம் ப்ரெஷ் பண்ணால் என்ன நடக்கும்? தட் வில் பக்கிள். தட் இஸ் கால் பக்லிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இருக்குது, ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற பக்கம் வச்சுட்டு எனக்கு இது ஜஸ்ட் புல் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த டிரெக்ஷனில் இருந்து புல் பண்ணும்போது, புல் மீன் அமர்த்தும் போது, ரைட், என்ன நடக்கும் இந்த டிரெக்ஷன்லேருந்து? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷோர்ட்னா அப்படி வளைஞ்சு வேறு வளைக்கலாம், ரைட்? இப்படி மேபி இப்படி வளையலாம், or else it can buckle like this, or else இப்படி டபுள் ஃபார்முக்கும் வளையலாம், or else எப்படி வளையலாம். ஸோ தெர் ஆர் மெனி மோட்ஸ் இல்லையா? ஸோ இப்படி வளையிறது, இந்த பக்கம் வளையிறது எல்லாம் வந்து ஒரே மோட்னு சொல்கிறது, ஒரே ஒரு தடவை வளையுது. இப்படி ரெண்டு தடவை டபுள் கர்வேச்சருக்கு வளையிறது, தட் இஸ் செகண்ட் மோட்ன்றது வந்து இத்தனை தடவை வளைகிறதுன்றது, தட் இஸ் கால்ட் மோட். ஸோ ஒரு ஆக்சுவல் லோட் ப்ரெஷ் பண்ணும்போது இது ஒரு வளையிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து இந்த மெட்டீரியல்ன்ற கெப்பாசிட்டி. அதை விட எக்ஸீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இது என்னது? க்ராக் ஆகி ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் எவ்வளவு மேக்ஸிமம் லோட் இட் கேன் என்னது கேரி. ஒரு கோலாம் இருக்குன்னு சொன்னால், ஒரு மெட்டீரியல் செய்யறதுக்குன்னு சொன்னால் ஹவு மச் இட் கேன் பேர், மேக்ஸிமம் இவ்வளவு லோட் போகலாம் ரெண்டு விஷயங்களை பற்றியான கால்குலேஷன்ஸ், ரைட்? ஸோ ஒரு மெட்டீரியல் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் கொலம் இருக்குது, ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது, மேலே லோட் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளவு லோட் தட் கேன் பேர், எவ்வளவு லோட் வந்து கேரி பண்ணக்கூடியதுன்றது. ஸோ ஸ்டீல் அண்டு வரும்போது இந்த இதுகள் வந்து என்னத்தில் தாங்கி இருக்க மட்டும் சொன்னால், ஃபார் ரைட், ஒன் ப்ராப்பர்ட்டி இஸ் எல், லென்த் ஆஃப் த கொலம். கொலத்து வந்து லென்த் வந்து கூட போட்டாலா குறைய போட்டாலா ஈஸியாக வந்து பக்கிளாகி உடையும். லென்த் வந்து கூட வரும்போது ஈஸியாக பக்கிளாகி உடையும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல், லென்த். அண்ட் இ,
E means young modulus of material. So இங்கே குளத்துக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியல் young modulus or elastic modulus சொல்லலாம். And I means second amount of area of this another beam. Beam in a section. Beam வந்து rectangular இருக்கலாம் or else I section இருக்கலாம் or else L section இருக்கலாம். ஸோ என்ன செக்ஷன்லேயும் இருக்கலாம். ஸோ என்னென்ன விஷயத்தில் இது தங்கி இருக்கணும்னு சொன்னால் இந்த கிரிட்டிக்கல் லோட் P that is depends on the ELI இந்த மூன்று விஷயத்துலேயும் தங்கி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இந்த எண்ட் கண்டிஷன்ஸ் மீன் இங்கேயும் இருக்கிற சப்போர்ட்ஸ் சப்போர்ட்லேயும் வந்து இது இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஓகேயா, டிட் யூ கெட் த ஐடியா? ஒரு ரஃப் ஐடியாவில் கிட்ட மேக்ஸிமம் லோட் எவ்வளவு இந்த வேணும் இந்த கோலம் வந்து தாங்க பண்ணுறது தான் our section. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி இது கார் ஒன்று இருக்கும்போது கார் இந்த கீழ் பக்கம் இருக்கிற வீல்ஸ் இருக்குது தானே, வீல்ஸுக்கு வேறு இப்படி ஷொக் அப்சர்வர் அப்படின்னு விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆக்சுவல் குளம் மாதிரி தான் தொழில்படும். பிகாஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் ஃபுல் கார் அப்படியே வீலோட உடஞ்சி விழக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் சி சம்திங் லைக் திஸ். இது ஆல்சோ குளம். சி பெரிய பெரிய உயரமான ஹைட்டான குளங்கள் வரும்போது செக்ஷனையும் கூட்டி வச்சுருக்கணும். மேபி ஒரு மெல்லிய ஒரு ஹைட்டான குளம் போட்டால் நடக்கலாம். இட் கேன் பக்கல். ஸோ பண்டைய காலத்துலேயே இந்த column they have designed these kind of columns. Okay, this is very important section, this page. Just go through this page, right? So இந்த இவ்வளோ விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கொண்டு ஒரு கிரிட்டிக்கல் லோட் வந்து ஒரு கொலம் ஃபெயிலியர் ஆகிறதுக்குரிய குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் லோடுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து this is the equation for buckling, right? Buckling load PCR. Critical buckling load PCR is equal to n squared pi squared EI over L effective squared. Effective length squared, right? N squared pi squared EI over L squared. இதில் n என்னன்னு சொன்னால் n is equal to மோட்னு சொல்லிக்கிறேன். மோட்னு சொன்னால் இப்போ ஒரு தடவை பக்கலானா தட் இஸ் ஃபர்ஸ்ட் மோட். இதுவே இன்னொரு இப்போ டபுள் தடவை பக்கலாச்சுன்னு சொன்னால் செகண்ட் மோட். தேர்ட்னு சொன்னால் 3 தடவை பக்கலாம், தேர்ட் மோட். பட் நார்மலாக நாங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஆல்வேஸ் n is equal to 1 normally for this kind of இந்த உங்களோட முடிவில். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன வருமானு சொன்னால் PCR is equal to pi squared EI over L squared. Pi means 3.1 or else 22 right? Pi value. E mean elastic modulus. I mean second moment of inertia. அந்த பார செக்ஷன் என்ற cross section அந்த பார கோலத்தின் cross section ன்னு சொன்னால் என்னது மேபி அது ஒரு பாக்ஸ் ஷேப்பாக இருக்கலாம், என்ன ஷேப்பாகவும் இருக்கலாம். அண்ட் L effective. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். L effective. இந்த L effective என்னதில் தான் இருக்குது சொன்னால் எஃபெக்டிவ் லென்த் இந்த சப்போர்ட் கண்டிஷன்ஸில் தான் இங்கே இருக்குது, ரைட்? அந்த L effective எப்படி காண்றதுக்கான டேபிளில் தான் இதில் தந்திருக்குது. they have given this table, ரைட்? இந்த என் கண்டிஷன்ஸ் மாறும்போது அந்த எஃபெக்டிவ்ல இந்த பெருமானம் வந்து மாறும், ரைட்? இஃப் யூ ஹேவ் பின் கனெக்ஷன், மேலேயும் குளத்துலையும் பின் சப்போர்ட், கீழேயும் பின் சப்போர்ட்ன்றது நீங்கள் எப்படி சொல்லி ஜஸ்ட் ரைட் ரொட்டேட் பண்ணலாம். பட் இட் கான் மூவ் ஆகாது, ரொட்டேட் ஆகும். ஓகே, மூவ் ஆக சான்ஸே இல்லை. ஸோ எல் வந்து சேஞ்ச் ஆகுது. எஃபெக்டிவ் லென்த்ண்டா சேஞ்ச் ஆகிற லென்த் மீனிங், ரைட்? ஸோ ஃபிக்ஸ்ட் இந்த ரெண்டுமே இங்கேயும் ஃபிக்ஸ்டாக இருக்குது, இங்கேயும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. பட் இட் கேன் ரொட்டேட் ஆகலாம் உள்ளுக்கு, பட் மூவ் ஆகாது. பின் சப்போர்ட், இங்கேயும் பின் சப்போர்ட். அதனால் எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல். எஃபெக்டிவ் லென்த்தும் எல்லும் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து எஃபெக்டிவ் லென்த்துக்கு பதிலாக எல்லையை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படி மாறும். pi squared EI over L squared. That's right, it's the equation for pin support. ஓகே, இஃப் நாட் இன்னொரு கண்டிஷன்ஸ் மாற்றுவாங்க. ஃபிக்ஸ் சப்போர்ட் இங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் சப்போர்ட்னா இங்கே வந்து லென்த் வந்து சேஞ்ச் ஆகாது, பட் இங்கே வந்து சேஞ்ச் ஆகலாம், குறையலாம், கூடலாம், என்னவும் நடக்கலாம். ஸோ இங்கே வந்து எஃபெக்டிவ் லென்த் மாறப்போகுது. ஸோ இங்கே வர எஃபெக்டிவ் லென்த்துக்குரிய வேல்யூஸ் வந்து 2L. L effective is equal to 2L அளவுக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆக முடியும், ரைட்? மேக்ஸிமம். ஸோ இங்கே L எஃபெக்டிவ்க்கு பதிலாக 2L போட்டால் 2L, ரைட்? 2L போட்டால் 2L into squared how much? That is 4L squared. So pi squared EI over 4L squared தான் இதுக்குரிய ஈக்குவேஷன். சிமிலர்லி இங்கேயும் ஃபிக்ஸ்ட். பட் இங்கே ஃபிக்ஸ்ட் பட் இங்கே வந்து வெர்டிக்கலாக வந்து டவுன்வர்ட் மூவ் பண்ணக்கூடிய மாதிரியான ஃபிக்ஸ்ட். ஹொரிசான்டலாக மூவ் ஆகாது. கதுசா
vertically it can move but horizontally move ஆக முடியாத ஒரு fixed support. In this case that L is equal to L by 2. So இங்கே வந்து L by 2 substitute பண்ணும்போது L by 2 square is equal to L squared by 4 என்று வரும். ஸோ அந்த 4 வந்து மேலே போகும்போது 4 pi square di over L squared என்று வரும். Similarly fixed pin என்று வரும்போது that L is effective length is equal to 0.7 N. These are basic values, default values, we can't change it. So 0.7 L வந்து substitute பண்ணும்போது இங்கே L effective பதிலாக you will get something like this 2.05 pi square di over L squared. 2.05 வந்து இங்கே multiply ஆகிற value, right? So அப்போ உங்களுடைய n conditions consider பண்ணிட்டால் நீங்கள் உங்களோட buckling loadக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து செலக்ட் பண்ண வேண்டிய வேறு. pin சப்போர்ட்னா this is the equation, fixed free னா இந்த equation, fixed this is one, fixed pin இந்த equation. ஸோ 4 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய வரும் calculationல to calculate the critical buckling load. Okay, we'll see one example. For example ஒன்று பார்ப்போம் என்ன எப்படி calculate பண்ணுறது, என்ன questions வருது, right? Okay, just read this example. Given an aluminium E is equal to 7 gigapascal. So Young modulus value is 70 gigapascal. Column built into the ground has length L of 2.2 meter and it's under axial compressive load P. This load is P. L is equal to 2.2 meter and Young modulus of this column is equal to 70 gigapascal, right? The dimensions of the cross sections are B is equal to 210 millimeter and D is equal to 280 millimeter. So dimensions mean this cross section, this section. The cross section மேலே இருந்து பார்க்குற செக்ஷன் தான் இங்கே காட்டியிருக்குது. So this is your B breadth, that is equal to 210, depth, this is your depth, that is equal to 280 millimeter. So breadth and depth என்னதுக்கு தாரதுன்னு சொன்னால் calculations வந்து I second moment of inertia I value வருது. So I காண்றதுக்கு வந்து this dimension is very useful. Okay, so L தந்திருக்குது, எல்லாம் தந்திருக்கு. And see, this is like a pad footing, like ஒரு pad footingல இருந்து column start ஆகிற மாதிரி. So pad footing ண்டா இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ் சப்போர்ட்டும் மேலே வந்து இந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபிக்ஸ்ட் ஃப்ரீ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இல்லையா? அப்போ பிக்சர்ஸை பார்த்த உடனே உலகம் அதர்வைஸ் கொஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே கொஷனில் மென்ஷன் பண்ணிடலாம், பட் we could be able to understand from the picture. So பிக்சர்ஸை பார்த்தா ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ, fixed and free கூடிய buckling loadக்குரிய equation என்னது 1/4 pi square di over L square. So this is the equation we are going to use. We'll see questions apart. First, the critical load to buckle the column. So first we need to calculate the buckling load, this P. That's the question, right? There are other questions also, we'll go through it later. First, so this equation is called Euler's buckling equation, right? Euler buckling formula. So the equation is equal to PCR is equal to pi square, right? This is pi squared EI over L effective squared, but this fixed free L effective is equal to 2L. So on the equation substitute panna, that is equal to pi squared EI over 4L squared, right? See, effective length is equal to 2L. So 2L means L in the value 2.2 meter. So 2L means 4.4 meter. And to calculate this, the equation one substitute பண்ணுறதுக்கு என்னென்ன values தேவை? 1/4 pi squared EI L squared. E is given 70 gigapascal, but we don't know the value of I. இல்லையா? I. So rectangular sectionக்குரிய I valueக்குரிய formula வந்து அந்த second moment of inertia formula வந்து I is equal to 1/12 BH cube. BH cube over 12. 1/12 BH cube. BH எல்லாமே வந்து given. B is given. H mean depth. So depth also given. So இதில் just substitute பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் values வந்து நிற்கும், right? பட் இங்கே வந்து 1/b BH squared வந்து இதில் 10 axis இருக்குது. ஒன்று வந்து xx axis இருக்குது, இங்கே y axisம் இருக்குது. xx yy. ஸோ 10 axis பற்றியும் வந்து நீங்கள் I வந்து ஃபர்ஸ்ட் கண்டு வச்சுருக்கணும். xx பற்றியும் வரணும், y பற்றியும் வரணும். ஸோ xx பற்றி எடுக்கிறேன்னு சொன்னால் x பற்றி எடுக்கிறேன்னு சொன்னால் this is your b, this is your h. 1/12 b h cube.
ஒருவேளை மாறி y ஆக்சிஸ் பற்றி எடுக்கணும்னு சொன்னால் 1/12 this is your b, this is your h. 1/12 b h cube, right? ஸோ ரெண்டுக்கும் ரெண்டு வேறு ஆன்சர் வந்து நிற்கும். ஓகேயா? ஸோ ரெண்டு ஆன்சரும் கண்டு வச்சிருக்கணும். பிகாஸ் எந்த ஆக்சிஸில் வந்து யூனோ கிரிட்டிக்கலாக வருதோ அந்த வேல்யூஸ் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஐ செக்ஷன் வந்து குறைவாக அங்கே இருக்கும், அந்த வேல்யூஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். பிகாஸ் அதுதான் ஈஸியாக ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஆக்சிஸ். ஸோ அந்த வேல்யூஸ் தான் நாங்கள் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய சி ஸ்மாலர் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா வர வேல்யூஸ் தான் நாங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த ஈக்குவேஷனில். ஸோ தட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு பி pi squared e I over 4 whole squared, right? 4 whole squared அல்லது LE squared effective length என்ன வர்க்கம். ஸோ effective length என்ன வர்க்கம் is equal to 4 whole squared. ஸோ இங்கே நீங்கள் Lக்கு பதிலாக 2.2 மீட்டர், E is equal to 70, Iக்கு பதிலாக 2.16 into 10 to the power 8 millimeter cube. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சொன்னால் you will get this value, right? Critical load ku value, just do this calculation. Okay, so critical load is equal to 7711 kilonewton. So இவ்வளவு load வந்து critical load means 70 gigapascal இருக்கிற இந்த இவ்வளவு ஹைட் இருக்கிற இந்த கோலம் இந்த டிமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து 7711 kilonewton வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு நியூட்டன் கூடினாலும் ஃபெயிலியர் ஆகிடும். தட் இஸ் என்னது explanation for this 7711 kilonewton, right? First question, just substitute and get the value, that's it. And I use பண்ணும்போது smaller value in 10 axis பற்றி I calculate பண்ணிட்டு smaller value எதுவோ அந்த value வந்து யூஸ் பண்ணணும், அது don't forget it, right? Okay, second question, if the allowable compressive stress in the aluminum is 240 megapascal, is the column more likely to buckle or yield? buckle ஆகுமா yield? இது கொஷன் என்னன்னு சொன்னால் இந்த அலுமினியம் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து 240 தான் தாங்குமா. 240 மெகாபாஸ்கால் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த அலுமினியம் தாங்குமா இந்த கோலம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹைட் போட்ட இந்த லோட் ஆக்ட் பண்ணும்போது வர ஸ்ட்ரெஸ் வந்து இது இந்த அலோபபிள் வேல்யூவை விட கூட இருக்கா குறுகிய இருக்கான்னு இருக்குது. ஸோ இந்த அலோபபிள் வேல்யூவை விட கூட இருந்தால் என்ன நடக்கும்? ஃபெயிலியர் ஆகிடும். இந்த அலோபபிள் வேல்யூவை விட குறைவாக இருந்துச்சுன்னு ஓகே அப்படியே இருக்கும், ஈல்ட் ஆகும்னு சொன்னால் ஸ்டில் என்னது ஃபெயிலியரை நோக்கி போய் கொண்டிருக்கும், ஸ்டில் இன்க்ரீஸ், நீங்கள் லோட்டை வந்து அப்ளை பண்ணலாம்னு எடுத்தோம். ஸோ இங்கே வந்து அலோபபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் தந்துருக்குது 240 மெகாபாஸ்கால்னு சொல்லி. பட் இங்கே எங்களுக்கு மேக்ஸிமம் தாங்கக்கூடிய லோட் பெருமானம் தான் தந்துருக்குது 7711 kilonewton சொல்லி. ஸோ லோட் தந்தால் அது எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது? ஸ்ட்ரெஸ் லோட் தந்தால் லோட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யுது? லோட் டிவைடட் பை ஏரியா இல்லையா? லோடை வந்து ஏரியாவில் டிவைட் பண்ணும்போது வரதான் ஸ்ட்ரெஸ். ஸோ லோட் வி நோ த வேல்யூ ஆஃப் லோட் 7711 kilonewton. ஏரியா மீன் cross sectional ஏரியா. ഇതിൻ്റെ cross sectional ஏரியா அது தந்துருக்குது. B is 210, D is 280 சொன்னால் ஏரியா என்னது? B into H, B into D. ஸோ 7711 வந்து B into D ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது வாரதான் ஸ்ட்ரெஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 131.1 மெகாபாஸ்கால். ஸோ அதை டிவைட் பண்ணும்போது வாரது வந்து 131.1 மெகாபாஸ்கால் தான் வந்திருக்கு எங்களுக்கு. பட் அலோபபிள்னு சொன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகலாம்னா 240 வரைக்கும் போகலாம். பட் எங்களுக்கு இப்போ 131.1 மெகாபாஸ்கால் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த குளம் வந்து பக்கிள் ஆகாது. ஸோ அவங்களோட SCR வேல்யூ இஸ் என்னது? லெஸ் தேன் 240. ஸோ த column will இது maximum value is maximum yield first. If SCR value is greater than 240, column will yield, right? So yielding stress reach first. Okay. buckle means another failure. buckle and வளையும், yield and சொன்னா failure ஆகும், உடையும், right? So buckling means எங்கட SCR value வந்து 131.1 megapascal.
that is less than 240 kilonewton, right? allowable வந்து 240, 240 விட கூட 131. ஸோ இது வந்து பக்கிள் ஆகும் வளையும். பட் 240 விட இன்க்ரீஸ் ஆகும்போது கதுசா 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 if SCR is greater than 240 அடி கதுசா கதுசா டி கதுசா என்ன செய்யறேன் நானுங்க என்ன செய்யறேன் நானுங்க alright, I'll go through it again. Your stress is less than allowable stress. Allowable stress is 240. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் allowable ஸ்ட்ரெஸ்ஸை விட குறைவாக இருக்குது. ஸோ அது ஸ்டில் பக்கிள் ஆகி கொண்டு போகலாம், வளைஞ்சு கொண்டு போகலாம். பட் your stress is greater than 240, allowable ஸ்ட்ரெஸ்ஸை விட உங்களோட ஸ்ட்ரெஸ் கூடிச்சுன்னு சொன்னால் அது ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆகிறது மீன்ஸ் ஈல்ட் ஆகிறதுன்னு அர்த்தம், பிரேக் ஆகிறது. ஈல்டிங் மீன் பிரேக்கிங், பக்லிங் மீன் வளைகிறது, ரைட்? ஸோ எங்களுக்கு 131, that is less than 240. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், column will buckle. That is the answer. So question, if the allowable compressive stress in the aluminium is 240 megapascal, is the column more likely to buckle or yield? So answer is buckle. This is the answer. And third one, if the factor of safety is 1.95, what is the allowable buckling load? Okay, what is factor of safety? Factor of safety, and then the factor of safety என்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், நார்மலாக நாங்கள் லோட் ஒன்று கால்குலேட் பண்ணும்போது ஒரு லோட் ஒன்று வரும், ரைட்? ஸோ பட் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த லோட்டை விட குறைஞ்ச அளவு பெருமானம் ஒன்று தான் இது தாங்குமென்னு சொல்லி கொண்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் இது தாங்குமென்னு சொன்னால் நாங்கள் ஒரு என்னது 500 கிலோமீட்டர் தான் இது தாங்குமென்னு சொல்லி நாங்கள் என்னது டிசைனர்ஸுக்கு கொடுக்குறது. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் 500 தான் அப்ளை பண்ணிவிடும். ஸோ 500 அப்ளை பண்ணும்போது இந்த லோட் இந்த கொலம் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 1000 கொடுத்து விட்டால் சம்டைம்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் கூட கூடி இட் வில் ஃபெயில் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறது, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், ஃபெயிலியர் லோட் ஓவர் அலோவபிள் லோட், ரைட்? ஃபெயிலியர் ஆகிற லோடின் கீழ் அலோவபிள் லோட். இந்த அலோவபிள் லோடுன்றது தான் நாங்கள் யூஸ் பண்ணுற லோட். எல்லாம் டிசைனெல்லாம் செய்து போட்டு ஃபெயிலியர் லோட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபெயிலியர் லோட்டை அலோவபிள் லோடுன்னு போட்டு இந்த அலோவபிள் லோட்டை தான் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுற லோடுன்னு சொல்லி கொடுக்குறது, ரைட்? அது வந்து ஃபெயிலியர் லோட்டை விட மிக சின்ன பெருமானமாக இருக்குது, ரைட்? லெட்ஸ் see this. Factor of safety is given, that is the value of factor of safety is 1.95, right? So factor of safety is 1.95 is equal to failure load over allowable load. Failure load is how much? Failure load, this is your failure load, இல்லையா? Critical load, failure load 7,711. So 7,711 over allowable load. The question is to calculate the allowable loads. Allowable load இங்கே கொண்டு போனால் failure load over factor of safety ன்னு சொல்லி ஈக்குவேஷன் வந்து நிற்கும், இல்லையா? Failure load over factor of safety. Failure load is 7,711 over factor of safety is 1.95, that is equal to 3,954 kilometer. என்ன எடுத்தோம்னு சொன்னால் 3,954 கிலோமீட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிசைனுக்கு கொடுக்கும்போது. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.95 தான் சேஃப் ஜோன் மாதிரி. 1.95 டைம்ஸ் வந்து நாங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி எடுத்தோம். ஸோ வார ஃபெயிலியர் லோட்டை வந்து 1.95 டைம்ஸ் வந்து குறைச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் குறைச்சி கொடுத்தா வந்து இது ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை. அதுக்காக தான் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிஸ் யூஸ் பண்ணுறது, ரைட்? ஃபெயிலியர் லோட்டோ allowable load is equal to factor of safety. Okay, so this is all about column buckling failure sections worked example. Similarly you will find some other examples. So இதில் வந்து end conditions மாறி வரலாம், அல்லது cross sections change ஆகலாம், e value change ஆகலாம், இல்லை change ஆகலாம், but the procedure is same, right? Okay, I'll upload this answer into the group, just go through it in the videos, right? Okay, thank you.